So நம்ம permutation பார்த்துட்டு இருந்தோமா. permutationன்றது it is the process of selection and arrangement. select பண்ணி arrange பண்றது, that we call it as permutation. so அதுதான் வந்து permutationன்றது பார்த்தோம். so permutationல actually நம்ம பார்த்தது வந்து என்னன்னா ஒரு 2-3 formulas பார்த்தோம். என்னன்னா permutation of n distinct objects, permutations of distinct objects, வேற objects எடுத்து அதுக்கு permutation கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு formula வந்து npr is equal to n factorial by n minus r factorial. இதுதான் formula for permutation. and then if suppose objects are repeated, objects வந்து repeat பண்ண முடியும்னா அப்போ the number of permutations is n power r. the number of permutations is n power r. அதுவும் நம்ம பார்த்தோம். and then next நம்ம properties of permutations பார்த்தோம். so இந்த permutations பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய properties பார்த்தோம். and then அதை பேஸ் பண்ணி நம்ம sums பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. we were seeing some sums, ஒரு சில sums பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அடுத்து இந்த permutationலே வந்து அடுத்து இருக்கக்கூடிய மெத்தட் வந்து என்னன்னா objects always together. objects always together. so ஒரு சில objects வந்து எப்பயுமே ஒன்னாவே இருக்கணும். அந்த மாதிரி கேஸ்ல எப்படி நம்ம permutation கண்டுபிடிக்கிறது, இதுக்கு பேர் வந்து string method. ஓகேவா. so இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து சொன்னாதான் புரியும் உங்களுக்கு. so இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா let us look into this example 4.30. இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். How many different strings can be formed together using the letters of the word equation? so இதில் இருக்கக்கூடிய letters யூஸ் பண்ணி எத்தனை different strings ஃபார்ம் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. different stringsனா எத்தனை different words ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா. ஏன் அவங்க ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா வேர்ட்ஸுங்கிறது மீனிங்கோடு இருக்கிறதுக்கு பேர் தான் வேர்ட்ஸ். மீனிங்லெஸ்ஸாக இருக்கிறதுனால they are calling it as strings. ஓகேவா. ஸோ எத்தனை வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. so that the vowels always come together. ஸோ எப்பயுமே vowels எல்லாம் சேர்ந்து தான் வரணும். ஸோ அந்த மாதிரி நம்மளால எத்தனை வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும், இதை தான் நம்ம சொல்கிறோம் objects which are together. அதுதான் இந்த மெத்தடில் நமக்கு இங்கே சொல்லியிருந்தாங்க. that is object always together. அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்பயுமே அது சேர்ந்து தான் இருக்கணும். இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங் மெத்தட். ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஈக்குவேஷன் அப்படிங்கிற இந்த வேர்டில் வந்து எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, how many letters are there on the whole. totally we have 5 vowels and we have 3 consonants இல்லையா. 5 vowels இருக்கு. ஏன்னா E, அடுத்து U, A, I, O, N. சரி, ஓ அவ்வளோதான் vowels. E, U, A, I, O vowels இருக்கு. and the consonants are Q, T, N are the consonants. so totally we have 5 vowels and 3 consonants. totally 8 letters இருக்கு. we have 8 letters in this word equation. ஓகேவா. ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த vowels நம்ம சொன்னோம் இல்லையா. ஆக்சுவலாக பார்க்க போனால் AEIOU எல்லாமே இருக்குது. ஸோ இந்த AEIOU இந்த vowels எல்லாமே ஒன்றா தான் வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃப்ரண்ட்டில் வந்துச்சுன்னா இந்த vowels எல்லாம் ஒன்றா வரணும். vowels அதுக்குள்ளே மாறி வந்துக்கலாம். பட் vowels எல்லாம் சேர்ந்து வரணும். அல்லது செகண்ட் லெட்டராக வரலாம், அல்லது தேர்ட் லெட்டராக வரலாம். அந்த மாதிரி vowels எல்லாம் ஒன்றா வரணும். ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கான இது என்ன, வாட் ஆர் த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ், vowels எல்லாம் சேர்ந்து வர்றதுக்கான நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் என்ன, அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் vowels நெவர் கம் டுகெதர். எப்பயுமே vowels சேர்ந்து வரக்கூடாது. vowels எல்லாம் சேர்ந்தே வரக்கூடாது. அதுக்கு வாட் ஆர் த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ், எத்தனை வேர்ட்ஸில் vowels சேர்ந்து வராது, அதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த 2 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம போடுவோம். ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸாம்பிள் 4.30. ஸோ இதில் வந்து the number of words or letters in equation. ஸோ இதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, we have totally 8 letters. மொத்தம் நமக்கு 8 letters இருக்குது. now the number of vowels. so number of vowels is equal to, so vowels எத்தனை இருக்குது, we have 5 vowels. that is E, U, A, I, O. ஸோ இந்த 5 vowelமே இருக்குது. இந்த வேர்டில் வந்து we have all these 5 vowels. ஓகேவா. now number of consonants. எத்தனை கான்சனன்ட்ஸ் இருக்குது, we have 3 consonants. that is Q, T, N. ஸோ இந்த 3 கான்சனன்ட்ஸ் இருக்குது. we have these 3 consonants here. இந்த 3 கான்சனன்ட்ஸ் இருக்குது. ஓகேவா. இப்போ இந்த 5 வவ்வலும் சேர்ந்து வரணுங்கிறதுனால நம்ம இந்த வவ்வல் எல்லாத்தையுமே let us என்ன சொல்கிறது, combine it and make it as a one unit.
ஒரு யூனிட் ஆக்கிடுவோம். ஓகேவா? அது எல்லாத்தையுமே ஒன்றா ஒரே லெட்டராக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த 5 எழுத்துமே சேர்ந்து வரணும் இல்லையா? எங்கே வந்தாலும் இந்த 5 எழுத்தும் சேர்ந்து வரணும். ஒன்று கியூக்கு முன்னாடி வந்தாலும் இந்த 5 எழுத்தும் சேர்ந்து வரணும், அல்லது இந்த கியூக்கும் டீக்கும் நடுவில் வரலாம், அப்பயும் இந்த 5 எழுத்தும் சேர்ந்து வரணும். அதுமாதிரி டீக்கும் எண்ணுக்கும் நடுவில் வரலாம், அப்பயும் இந்த 5 எழுத்தும் சேர்ந்து தான் வரணும். அது இந்த எண்ணுக்கு அப்புறமா கூட வரலாம், அப்பயும் இந்த 5 எழுத்து தான் சேர்ந்து வரணும். ஸோ அதனால் let us consider this as a single letter. இதை ஒரு சிங்கிள் லெட்டராக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து the vowels always comes together. So the vowels always comes together. vowel எல்லாமே எப்பயுமே ஒன்றாவே தான் வரணும். அதுக்கு எத்தனை சான்சஸ் இருக்கு, ஆர் எத்தனை வேஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ considering 5 vowels as a single letter with remaining 3 consonants make. ஸோ அந்த 5 வவ்வலை ஒரு சிங்கிள் எழுத்து மாதிரி எடுத்துட்டு இந்த மீதி 3 கான்சனன்ஸோடு சேர்த்தோன்னா நமக்கு எத்தனை லெட்டர்ஸ் ஆகும்? மேக் 4 letters இல்லையா? இந்த 5 எழுத்தையும் நம்ம ஒரு சிங்கிள் லெட்டராக கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த 5 எழுத்தையும் ஒரே எழுத்தாக கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த லெட்டர்ஸோடு சேர்த்தோன்னா இது மொத்தம் 3 இருக்குது, ப்ளஸ் இது ஒரு 1. ஸோ 3 + 1 நமக்கு மொத்தம் 4 letters இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் அரேஞ்சிங் 4 letters. ஸோ 4 letters எத்தனை வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம்? இந்த 4 எழுத்தை, ஏன்னா இந்த 3 எழுத்தோடு சேர்த்து இதை ஒரே எழுத்தாக கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த 4 எழுத்தை எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணலாம்? இட் கேன் பி டன் இன் 4 factorial ways இல்லையா? 4p4 ways. ஏன்னா 4 பிளேஸில் ஏன்னா இந்த வவ்வல் எல்லாமே சேர்ந்து தான் வரணும். ஒன்று இந்த பிளேஸில் வரலாம், அல்லது இந்த பிளேஸில் வரலாம். அப்போ மொத்தமே 4 பிளேஸ் தான் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 4 பிளேஸில் இந்த 4 லெட்டர்ஸை எத்தனை விதமாக ஃபில் பண்ணலாம்? இட் கேன் பி டன் இன் 4p4 ways, which is 4 factorial waysல நம்ம ஃபில் பண்ணலாம். இப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் அரேஞ்சிங் 4 letters, இந்த 4 லெட்டர்ஸையும் அரேஞ்ச் பண்ண we have 4 factorial ways. ஓகேவா? now number of ways of arranging 5 vowels among themselves. இந்த 5 vowelsையும் அதுக்குள்ளேயே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லையா? we can arrange it among themselves. அதுக்குள்ளேயே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அதுங்களுக்குள்ளேயே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா தான் முதல்ல வரணுங்கிறது கிடையாது. இது எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணலாம் இல்லையா? ஸோ அந்த 5 எழுத்தை அதுக்குள்ளேயே, தட் இஸ் இந்த 5 letters இங்கே வச்சோன்னாலும் இதுக்குள்ளேயே நம்ம எத்தனை விதமாக வேணாலும் அரேஞ்ச் பண்ணி எழுதலாம். இந்த மாதிரியும் எழுதலாம், அல்லது யூ முதல்ல போட்டு எழுதலாம், அல்லது ஏ முதல்ல போட்டு எழுதலாம், அல்லது ஈஏ ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் ஏ, அப்புறம் ஐ, அப்புறம் யூ, அப்புறம் ஓ, அந்த மாதிரி மாற்றி போட்டு எழுதலாம் இல்லையா? ஸோ அப்போ therefore நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் அரேஞ்சிங் 5 vowels among themselves, அதுங்களுக்குள்ளேயே அரேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான நம்பர் ஆஃப் வேஸ் வந்து 5 factorial ways. This 5 factorial ways. அப்போ therefore number of strings with vowels are together. So எப்பயுமே இந்த vowels are always together. ஸோ வவ்வல்ஸ் எப்பயுமே ஒன்றா வர்றதுக்கான நம்பர் ஆஃப் வேஸ், ஆர் அந்த மாதிரி எத்தனை எழுத்து ஆர் எத்தனை வேர்ட்ஸ் பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை ஸ்ட்ரிங்ஸ் பாசிபிள், தட் இஸ் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வித் வவ்வல்ஸ் ஆர் ஆல்வேஸ் டுகெதர். இந்த வவ்வல்ஸ் எல்லாம் எப்பயுமே ஒன்றா இருக்க மாதிரி எத்தனை வேர்ட்ஸ் பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் இந்த 4 letters-ஐயும் அரேஞ்ச் பண்ணணும், அண்ட் அதே சமயத்தில் இந்த வவ்வல்ஸை அதுங்களுக்குள்ளேயும் அரேஞ்ச் பண்ணணும். we have to arrange them among themselves. So அப்போ it can be done in 4 factorial into 5 factorial ways. So 4 factorial is 24 into 5 factorial is 120. So இதை multiply பண்ணோன்னா it is going to be 2880 ways. So therefore இத்தனை words possible. புரியுதாமா? இந்த vowels-ஐ வந்து ஒரே யூனிட்டாக கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். we are considering all the 5 vowels to be a single unit. அது ஒரு யூனிட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறோன்னா இந்த 3 கான்சனன்ட்ஸோடு சேர்க்குறோம். இந்த 3 கான்சனன்ட்ஸோடு சேர்த்திங்கன்னா மொத்தம் will be having 4 letters, 4 எழுத்தாயிடும். அந்த 4 லெட்டர்ஸை 4 பிளேஸில் எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணலாம்? இட் கேன் பி டன் இன் 4 factorial ways.
ஓகேவா? அண்ட் இந்த 5 vowels among themselves அதுங்களுக்குள்ளே எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணலாம்? It can be done in 5 factorial ways. அப்போ therefore the total number of words that can be formed with vowels are always together. vowels எப்பயுமே ஒன்றா இருக்க மாதிரி எத்தனை வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம்னா it is 4 factorial into 5 factorial which is equal to 2880 வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? vowels never come together. vowels never come together. ஸோ இந்த மாதிரி எத்தனை vowels எத்தனை வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நமக்கு வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த 8 லெட்டர்ஸுமே எத்தனை வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம்? நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் that can be formed with all 8 letters without restriction. So without restriction இந்த 8 letters எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணலாம்? It can be done in 8p8 ways which is 8 factorial ways அரேஞ்ச் பண்ணலாம் இல்லையா? இந்த 8 letters we can arrange it in 8 factorial ways. So 8 factorial it is going to be 8 into 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1. So இதை multiply பண்ணிங்கன்னா you will get it as 40,320. ஸோ இத்தனை வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன். அதில் vowels எல்லாம் சேர்ந்து வரதுக்கான நம்பர் ஆஃப் வேஸ் என்ன? இட் இஸ் 2880. இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா vowels சேர்ந்து வராததுக்கான இது கழிச்சிரும் இல்லையா நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ். இப்போ therefore number of words with vowels are never together. ஸோ இந்த vowels எல்லாம் எப்பயுமே சேர்ந்து வராததுக்கான அந்த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா it is number of words with no restriction minus number of words with vowels are together. ஸோ இந்த vowels சேர்ந்து வரதை இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ்லேருந்து சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா that is 40,320லேருந்து if you are going to subtract 2880 இதை சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா you will get the number of words with vowels are never together. இந்த vowels எப்பயுமே சேர்ந்து வராததுக்கான அந்த இது கிடச்சிரும் நமக்கு. புரிஞ்சுதா இது? ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? you will get it as 4 4 then 7 3. So 37,440 words or those words என்ன சொல்கிறது இத்தனை நம்பர் ஆஃப் வேர்ட்ஸில் தான் the vowels never come together. vowels எல்லாம் சேர்ந்து வராது. புரிஞ்சுதா? ஸோ இது அடுத்த மெத்தட். தட் இஸ் இதில் ஒரு சில இதெல்லாம் சேர்ந்து வரணும், ஒரு சில எழுத்தெல்லாம் சேர்ந்து வரணும். அதுக்கான நம்பர் ஆஃப் இது தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். புரிஞ்சுதாம்மா இது? ஸோ இதுதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா consider a string of m specified objects as a single unit. Actually இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா it is given that the number of permutations of n different objects taken at a time, all at a time, when m specified objects are together. So m objects மட்டும் சேர்ந்தே வரணும். ஓகேவா? இங்கே எப்படி vowels எல்லாம் சேர்ந்து வரணும்னு சொல்லி 5 vowels எல்லாம் சேர்ந்து வரணும்னு சொன்னோம் இல்லையா? அப்போ இந்த 5 vowelsை நம்ம ஒரு சிங்கிள் யூனிட்டாக கன்சிடர் பண்ணோம்ல, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. கன்சிடர் த ஸ்ட்ரிங் ஆஃப் எம் ஸ்பெசிஃபைட் ஆப்ஜெக்ட்ஸ் அஸ் எ சிங்கிள் யூனிட். ஸோ அந்த 5 vowel நம்ம ஒரு சிங்கிள் யூனிட்டாக எடுத்தோம்ல, அதே மாதிரி இங்கே எம் ஸ்பெசிஃபைட் ஆப்ஜெக்டை சிங்கிள் யூனிட்டாக எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. தென் we have நமக்கு மொத்தம் எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும்? அந்த நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் மைனஸ் இந்த ஒரு யூனிட் ப்ளஸ் 1. இங்கே அதான பண்ணோம் நம்ம. number of objects எத்தனை? 8. number of letters 8. ஓகேவா? இது 8. and then இதிலிருந்து இந்த number of vowels-ஐ subtract பண்ணோம். so அப்போ it is 8 minus 5 which is 3. அதுதான் number of consonants-ஆ இருந்தது. plus 1 பண்ணோம் இல்லையா? plus 1 பண்ணால் நமக்கு 4 letters வந்ததில்ல, அதுதான் நம்ம சொல்கிறாங்க. then we have n minus m plus 1 objects. permutate this n minus 1 plus 1 object in. so இதை எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணலாம்? permutateனா அரேஞ்ச் பண்ணுறது. இதை எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணலாம்? it can be done in n minus m plus 1 factorial ways. இத்தனை வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம்.
அப்புறம் இந்த m ஆப்ஜெக்ட்ஸ் இதை சிங்கிள் ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணாலே among themselves அதுக்குள்ளேயே எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணலாம், it can be done in m factorial ways. அப்போ therefore the total number of permutation is m factorial into n minus m plus 1 factorial ways. ஸோ அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுதாம்மா இது? ஓகே, இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு சம் போடலாம். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரியும். உங்களுக்கு இதுக்கப்புறமா இங்கே நமக்கு எக்ஸசைஸில் தான் இதே மாதிரி சம் இருக்குது. இங்கே வந்து ஓகே, இதில் வந்து எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு அப்புறமா நம்ம இங்கே வருவோம். ஏன்னா we are getting எல்லாமே கலந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோன்னா, நெக்ஸ்ட் ஒன் இஸ் அதர் மெத்தட். இன்னொரு மெத்தட், தட் இஸ் no two things are together. அடுத்த மெத்தட் no two things are together or gap method. இப்போ நம்ம பார்த்தது ஸ்ட்ரிங் மெத்தட், இப்போ நம்ம பார்க்க போகிறது கேப் மெத்தட். ஸோ இந்த கேப் மெத்தடில் என்னென்னா, ரெண்டு பொருள் பக்கத்தில் இருக்கக்கூடாது. ரெண்டு பொருளோ இல்லை ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸோ அல்லது ரெண்டு பர்சன்ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அப்போ எப்படி போடணும்? There are 15 candidates for an examination. ஒரு எக்ஸாமினேஷனுக்கு 15 candidates இருக்காங்க. 7 candidates are appearing for mathematics examination. ஸோ 7 பேர் வந்து மேக்ஸ் எக்ஸாமுக்காக அப்பியர் ஆகுறாங்க. while the remaining 8 are appearing for different subjects. வேறு சப்ஜெக்ட்க்கு அப்பியர் ஆகுறாங்க. In how many ways can they be seated in a row? ஒரு ரோவில் எத்தனை விதமாக அவங்க அரேஞ்ச் பண்ணலாம்? ஒரே ரோவில் தான் அரேஞ்ச் பண்ணணும். எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணலாம்? So that no two mathematics candidates are together. பாருங்க, இந்த கொஷினுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்க? vowels always come together அப்படி கொடுத்துருந்தாங்க. இங்கே no two mathematics candidates are together. ஸோ no two candidates are together இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அப்போ நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுறது? ஸோ அப்போ மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பக்கத்தில் உட்காரக்கூடாது. மீதி பேர்லாம் பக்கத்தில் உட்கார்ந்தாலும் தப்பில்லை. ஏன்னா அவங்களாம் வேறு சப்ஜெக்ட் தான் அப்பியர் ஆகிறாங்க. அந்த மீதி இருக்க 8 பேர் வந்து அவங்களில் ஒரு சில பேர் பக்கத்தில் உட்காந்தா பரவாயில்ல. பட் மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பக்கத்தில் உட்காரக்கூடாது. 2 பேர் பக்கத்தில் உட்காரக்கூடாது. அதுக்கு எத்தனை வேஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? ஸோ இப்போ நமக்கு மொத்தம் எத்தனை மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 7 மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நான் மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், தட் இஸ் வேறு சப்ஜெக்ட்டுக்கு அப்பியர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 8 பேர் இருக்காங்க. we have 8. ஓகேவா? ஸோ இது எத்தனை விதத்தில் அரேஞ்ச் பண்ணலாம்? in how many ways we can do it? அது நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, முதல்ல இந்த 8 பேரை ஃபஸ்ட் நம்ம உட்கார வச்சுருவோம். let us arrange these 8 members. முதல்ல let us arrange these 8 members. So example 4.31. So we have இந்த 8 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள முதல்ல அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் கேண்டிடேட்ஸ் அவங்கள let us assume it to be some O1 O2 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அவங்கள O1 O2 O3 ஏன்னா அதர் சப்ஜெக்ட்டுங்கிறதுனால O4 O5 O6 O7 O8. ஸோ இந்த 8 பேரை முதல்ல நம்ம உட்கார வச்சிடணும். இந்த 8 ஸ்டூடெண்ட்ஸை முதல்ல நம்ம உட்கார வச்சிடணும். அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் அரேஞ்சிங் 8 அதர் சப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 8 அதர் சப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட்ஸை எத்தனை வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம்? it can be done in 8 factorial ways. இந்த 8 பேரை 8 பிளேஸில் எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணலாம்? 8 factorial waysல அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ நம்ம மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா இந்த கேப்பில் தான் உட்கார வைக்கணும். அப்போ தான் 2 மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்தில் வரமாட்டாங்க. ஸோ முதல்ல இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா அந்த no two mathematics students are together அல்லது no two vowels are together அப்படி சொல்லும்போது நீங்கள் மீதி இருக்கதை அரேஞ்ச் பண்ணிடணும் முதல்ல. இப்போ இங்கேனா நம்ம அந்த மீதி இருக்க 8 ஸ்டூடெண்ட்டை அரேஞ்ச் பண்ணுறோம். இப்போ சப்போஸ் no two vowels are togetherன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த மீதி இருக்க கான்சனன்ஸை முதல் அரேஞ்ச் பண்ணிடணும். கான்சனன்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ எத்தனை கேப் இருக்குது அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணணும். இப்போ இந்த 8 பேருக்கு நடுவில் எத்தனை கேப் இருக்குது? இங்கே ஒரு கேப் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. So 1 2 3 4 5 6 7 8 9. So totally we have 9 gaps. 9 gaps irka. So therefore number of ways of arranging 7
students, 7 mathematics students or 7 maths students in 9 gaps. ஸோ இந்த இருக்கக்கூடிய இந்த 9 கேப்பில் இந்த 7 பேரை எப்படியெல்லாம் உட்கார வைக்கலாம், in how many ways we can do the arrangement. இந்த இருக்கக்கூடிய இந்த 9 கேப்ஸ், மொத்தம் 9 கேப்ஸ் இருக்கு இல்லையா, அதில் அந்த 7 பேரை எப்படியெல்லாம் உட்கார வைக்கலாம். இங்கே ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட், ஸோ இங்கேருந்து ஆரம்பித்தா இங்கே 1 2 3 4 5 6 7 அப்படி அரேஞ்ச் பண்ணலாம். அல்லது இங்கேருந்து ஆரம்பித்தா 1 2 3 4 5 6 7 இப்படி உட்கார வைக்கலாம். ஆர் இங்கேருந்து ஆரம்பித்து 1 2 3 4 5 6 7 ஸோ இந்த மாதிரி நிறைய விதமாக அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த 9 கேப்ஸில் இந்த 7 ஸ்டூடெண்ட்ஸை எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம். இட் கேன் பி டன் இன் 9p7 ways. Can be done in 9p7 ways. 9 places-ல 7 students எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணலாம். it can be done in 9p7 ways. so 9p7ங்கிறது என்ன, it is நம்ம இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். எப்படி இப்போ சொன்னோம் நம்ம, it is 9 into 9ல ஆரம்பிக்கணும், ஒன்றா ரெடியூஸ் பண்ணிட்டே போகணும் up to 7 times வரைக்கும் இல்லையா. அப்போ therefore we can write this as இது இவங்க சிம்பிளிஃபை பண்ணாமே விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். ஸோ 9 ஃபேக்டோரியல் பை 9 மைனஸ் 7 ஃபேக்டோரியல் which is equal to 9 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் அ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் அரேஞ்சிங் திஸ் 7 மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 7 மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இத்தனை வேஸ் இருக்குது. இப்போ இந்த 8 நான் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸே அரேஞ்ச் பண்ணணும், அதே சமயத்தில் 7 மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸே அரேஞ்ச் பண்ணணும். அப்போ therefore it can be done in, இப்போ therefore total number of ways of arranging both. ஸோ ரெண்டு பேரையும் எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணலாம். இட் கேன் பி டன் இன் 8 ஃபேக்டோரியல் இன்ட்டு 9 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல். ஏன்னா we have to arrange these 8 students and these 7 students. அண்டுன்றதுனால we need to multiply. இதை மல்டிப்ளை பண்ணுறோம். புரியுதாமா, புரியுதா. இது இவங்க சிம்பிளிஃபை பண்ணலை. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜஸ்ட் சிம்பிளிஃபை, நீங்கள் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். புரிஞ்சுதா இது. ஸோ திஸ் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் அரேஞ்சிங் these 15 ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ தட் no 2 மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டுகெதர். 2 மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்தில் உட்காராமல் இருக்கிறதுக்கு இதுதான் நம்பர் ஆஃப் வேஸ். புரிஞ்சுதா இது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் 4.32. ஸோ இதில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, in how many ways 5 boys and 4 girls can be seated in a row so that no 2 girls are together. ஸோ 2 கேர்ள்ஸ் பக்கத்தில் வரக்கூடாது, 2 கேர்ள்ஸ் பக்கத்தில் உட்காரக்கூடாது. அதுக்கு எத்தனை வேஸ் இருக்குதுன்னு கேட்டுக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், முதல்ல நமக்கு எது வந்து பக்கத்தில் வரக்கூடாதோ அது இல்லாத இன்னொன்று இருக்குல்லையா, இப்போ பாய்ஸ் அவங்கள உட்கார வச்சிடணும். இந்த 5 பாய்ஸை உட்கார வச்சுட்டு அப்புறம் அவங்களுக்கு நடுவில் எத்தனை கேப் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணணும். அந்த கேப்பில் அந்த 4 கேர்ள்ஸை எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா. சேம் இப்போ நம்ம போட்டோம்ல அதே மாதிரி தான். எக்ஸாம்பிள் 4.32. தட் இஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த 5 பாய்ஸை உட்கார வச்சிடணும். 3 B4 B5. அப்புறம் இவங்களுக்கு நடுவில் எத்தனை கேப் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணணும். ஓகேவா. நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் அரேஞ்சிங் 5 boys. ஸோ இந்த 5 boys எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணலாம். இட் கேன் பி டன் இன் 5 ஃபேக்டோரியல் வேஸ். நவ் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் அரேஞ்சிங், இப்போ இந்த 4 கேர்ள்ஸை எத்தனை கேப்பில் உட்கார வைக்கணும், எத்தனை கேப் இருக்குது இதில். how many gaps are there, 1 2 3 4 5 6. கேப்னா நடுவில் இருக்கிறத மட்டும் கன்சிடர் பண்ணக்கூடாது. we have to consider these 2 also. இதுவும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ 1 2 3 4 5 6 மொத்தம் 6 கேப்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 கேர்ள்ஸை 6 கேப்ஸில் in 6 gaps, இந்த 6 கேப்பில் நம்ம எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணலாம். இட் கேன் பி டன் இன் 6p4 ways. 6p4 waysல அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ 6p4ங்கிறது இட் இஸ் கோயிங் டு பி 6 into 5 into 4 into 3. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி 6p4. இதான படித்தோம் ஷார்ட்கட் மெத்தடில். என்ன சொன்னேன் நான், 6ல் ஆரம்பிக்கணும், ஒன்றா ரெடியூஸ் பண்ணிட்டே போகணும் up to 4 terms வரைக்கும். ஓகேவா. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி 30 into 12 which is going to be 360. So it is 360. Appa therefore total number of ways of arranging so that no 2 girls are together.
ஸோ 2 கேர்ள்ஸ் பக்கத்தில் வராமல் அரேஞ்ச் பண்ணுறதுக்கான நம்பர் ஆஃப் வேஸ் எத்தனை? இட் இஸ் 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு 360. 5 ஃபேக்டோரியல்ன்றது இட் இஸ் 120. ஸோ 120 இன்ட்டு 360. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூல் கெட் இட் அஸ் 43200. 43,200 வேஸ் இருக்குது. புரிஞ்சுதாம்மா இது? புரிஞ்சுதா? ஸோ இதுக்கு பேர் தான் கேப் மெத்தட். ஏன்னா முதல்ல இவங்களை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த கேப்பில் மீதி பேரை அரேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, அதனால தான் இதுக்கு பேர் கேப் மெத்தடுன்னு சொல்கிறோம். தட் இஸ் வை வி ஆர் காலிங் இட் அஸ் கேப் மெத்தட். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, to obtain the number of permutations of n different objects when no two of k given objects occur together. So k objects வந்து பக்கத்தில் வரக்கூடாது. And there are no restriction on remaining m. இந்த மீதி இருக்க m objects, that is இந்த n minus k, nலேருந்து kவை செப்பரேட் பண்ணணும். இந்த m objects அரேஞ்ச் பண்ண எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இந்த m objects-ஐ வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம முதல் ரோல் அரேஞ்ச் பண்ணிடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரேஞ்ச் m objects on which there is no restriction in a row. m objects எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணலாம்? m factorial waysல அரேஞ்ச் பண்ணலாம். Then count the number of gaps between every two of m objects. இந்த m objectsக்கு நடுவில் எத்தனை கேப் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த m objectsக்கு நடுவில் there will be totally m+1 gaps இருக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ இந்த m+1 கேப்ஸில் இந்த k objects-ஐ எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணலாம்? How many ways we can arrange these k objects? It can be done in m+1 pk ways la arrange பண்ணலாம். அப்போ therefore the total number of ways is m factorial into m+1 pk ways. புரிஞ்சுதாமா? அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க நமக்கு. ஓகே, இப்போ இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். that is example number 4.33. 4.33 பார்க்கலாம். ஸோ இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 4 boys and 4 girls form a line with boys and girls alternating. So boys girls மாறி நிற்கிறாங்க. Find the number of ways of making this lines. இந்த லைன் ஃபார்ம் பண்ண எத்தனை வேஸ் இருக்குது அது கேட்டிருக்காங்க. புரியுதா? 4 பாய்ஸும் 4 கேர்ள்ஸும் ஒரு லைனில் நிற்கிறாங்க. ஆனால் கேர்ள்ஸும் பாய்ஸும் மாறி நிற்கணும். ஒரு பாய்னா அடுத்து கேர்ள், அடுத்து பாய், அடுத்து கேர்ள், அது மாதிரி மாறி நிற்கணும். அது மாதிரி எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணலாம் அது கேட்டிருக்காங்க. இப்போது இதை வந்து நம்ம 2 விதமாக பண்ணலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு அந்த லைனை வந்து பாயில் ஸ்டார்ட் பண்ணலாம். பாயில் ஆரம்பித்து பாய் கேர்ள் பாய் கேர்ள் பாய் கேர்ள் பாய் கேர்ள் அப்படி நிற்க வைக்கலாம். ஆர் கேர்ளில் ஸ்டார்ட் பண்ணலாம். கேர்ளில் ஆரம்பித்து கேர்ள் பாய் கேர்ள் பாய் கேர்ள் பாய் அப்படி நிற்க வைக்கலாம். ஸோ இதுக்கு எத்தனை வேஸ் இருக்குது? ஓகேவா? ஸோ இதுக்கு எத்தனை வேஸ் இருக்குது, இதுக்கு எத்தனை வேஸ் இருக்குது. அண்ட் ஒன்று இப்படி நிற்க வைக்கலாம், ஆர் இப்படி நிற்க வைக்கலாம். ஸோ எய்தர் ஆர்னும் போது என்ன பண்ணணும்? we have to add. ஸோ அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு example 4.33. So number of ways, or first நம்ம இதை எழுதிக்கலாம். that is boysல ஸ்டார்ட் பண்ணுறோம் வச்சுக்கோம். boy 1 boy 2 boy 3 boy 4. so number of ways of arranging boys. So boys எத்தனை waysல அரேஞ்ச் பண்ணலாம்? It can be done in 4 factorial waysல அரேஞ்ச் பண்ணலாம். இந்த 4 boys-ஐ 4 factorial waysல அரேஞ்ச் பண்ணலாம். and then இந்த மீதி இருக்கக்கூடிய places எத்தனை இருக்குது? 1 2 3 4. இந்த 4 place தான் இருக்குது. இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா we are starting with boy. ஓகேவா? we are beginning with boy. ஸோ அதனால் இந்த 4 placeல இந்த girls எத்தனை waysல அரேஞ்ச் பண்ணலாம்? number of ways of arranging 4 girls. 4 girls in 4 places. So in the 4 placesல 4 girls எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணலாம்? It can be done in 4 factorial ways. அப்போ therefore total number of ways with boys in first position. So boys first positionல இருக்க மாதிரி எத்தனை ways-ஆ அரேஞ்ச் பண்ணலாம்? It can be done in 4 factorial into 4 factorial ways-ல அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ இதே மாதிரி girls in first positionல அரேஞ்ச் பண்ணலாம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு கேர்ள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ girl 1 girl 2 girl 3 girl 4. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எத்தனை ways இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ number of ways of arranging
4 girls. So 4 girls arrange பண்ண நமக்கு எத்தனை ways இருக்கு? 4 factorial ways. இப்போ number of ways of arranging 4 boys in 4 places. So இந்த மீதி இருக்கக்கூடிய 4 places 1 2 3 4 placesல 4 boys எத்தனை விதமா arrange பண்ணலாம்? It can be done in 4 factorial ways. அப்ப therefore total number of ways with girl in first position. So first positionல girl இருக்க மாதிரி எத்தனை arrangements பண்ணலாம்? It can be done in 4 factorial into 4 factorial ways. அப்ப therefore total number of arrangements so மொத்தமா எத்தனை விதமா arrange பண்ணலாம்? Either we can arrange in this way, boy first இருக்க மாதிரி arrange பண்ணலாம், or in this way. So either or னு சொல்லும்போது we need to add the total number of ways. So it is 4 factorial into 4 factorial plus 4 factorial into 4 factorial. Or either we can write it in this way, that is 2 into 4 factorial into 4 factorial. இப்படியும் எழுதலாம். You can also write it like this. ஓகேவா? இந்த மாதிரி எழுதலாம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 2 into 4 factorialன்றது 24. இது ஒரு 4 factorialன்றது 24. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will get it as 1152 ways. ஸோ இத்தனை விதமாக we can arrange them. புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா இது? ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் நமக்கு 4.34. இது பாருங்க, a van has 8 seats. மொத்தம் ஒரு வேனில் 8 சீட் இருக்குது. இந்த மாதிரி பாருங்க, 1 2 3 4 5 6 7 8. டோட்டலி we have 8 seats இந்த வேனில். It has 2 seats in the front. ஃப்ரண்ட்டில் ஒரு 2 சீட் இருக்குது. with 2 rows of 3 seats behind. மீதி இருக்க 2 ரோவில் 3 seats இருக்குது. ஓகேவா? the van belongs to a family consisting of 7 members. அந்த ஃபேமிலியில் மொத்தம் 7 பேர் இருக்காங்க. father, mother, son 1, son 2, son 3. 3 son and then 2 daughter 1, daughter 2. In how many ways can the family sit in the van? அந்த வேனில் எத்தனை விதமாக உட்காரலாம்? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து there are no restriction. எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் இந்த ஃபேமிலி எப்படி இந்த வேனில் உட்காரலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வித் நோ ரெஸ்ட்ரிக்ஷன், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஓகே, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாதுன்னா முதல்ல டிரைவர் சீட்டில் யார் உட்காருது, யார் ஓட்டுறதுன்றதை முதல்ல முடிவு பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ தேர்ஃபோர் இந்த 7 பேருக்குமே, ஏன்னா இங்கே எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லைன்ட்டாங்க, அப்போ 7 பேருக்குமே டிரைவிங் தெரியும்னு இமேஜின் பண்ணிக்கலாம். லெட் அஸ் இமேஜின் தட் all these 7 members can drive. எல்லாருக்குமே டிரைவிங் தெரியும். அப்படின்னா இந்த டிரைவர் சீட்டில் உட்கார்றதுக்கு எத்தனை வேஸ் இருக்குது? how many ways are there for filling this driver seat? ஏன்னா இந்த 7 பேரில் யார் வேணாலும் உட்காரலாம் இல்லையா? அப்போ we have 7p1 ways இல்லையா? அந்த ஒரு டிரைவர் சீட்டை ஃபில் பண்ண we have 7p1 ways which is 7 ways இருக்குது. இந்த 7 பேரில் யார் வேணாலும் டிரைவ் பண்ணலாம். இப்போ அந்த ஒரு சீட் போயிடுச்சுன்னா மீதி நமக்கு எத்தனை சீட் இருக்குது? we have டோட்டலி நமக்கு 8 சீட். அதில் ஒரு சீட் போயிடுச்சுன்னா மீதி 7 சீட்ஸ் இருக்குது. ஓகேவா? இதில் ஒருத்தர் வந்து டிரைவர் சீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ மீதி 6 பேர் இருக்காங்க. அந்த மீதி இருக்க 7 சீட்டை 6 பேர் எத்தனை விதமாக ஃபில் பண்ணலாம்? ஆர் இன் how many ways we can arrange 6 people in 7 seats? இந்த 7 சீட்டில் 6 பேர் எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணலாம்? it can be done in 7p6 ways. ஓகேவா? அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸஸ் இந்த டிரைவர் சீட்டையும் ஃபில் பண்ணணும் அண்ட் இந்த ரிமைனிங் சீட்ஸையும் ஃபில் பண்ணணும். இப்போ therefore we have to multiply. ஸோ எக்ஸாம்பிள் 4.34. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஃபஸ்ட்டு கேஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபில்லிங் த டிரைவர் சீட். ஸோ டிரைவர் சீட்டை எத்தனை விதமாக ஃபில் பண்ணலாம்? it can be done in 7p1 ways. ஏன்னா இந்த 7 பேரில் யார் வேணாலும் டிரைவர் சீட்டில் உட்காரலாம். ஸோ அப்போ it can be done in 7p1 ways. ஓகேவா? we can fill them in 7p1 waysல ஃபில் பண்ணலாம். அப்போ which is equal to 7 ways. ஓகேவா? now number of ways of arranging remaining. ஸோ இது மொத்தம் 7 பேர், அதில் ஒருத்தர் டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டாங்க. அப்போ மீதி எத்தனை பேர் இருக்காங்க? 6 people in 7 seats. மீதி எத்தனை சீட் இருக்குது? 7 seats இருக்குது. ஸோ அந்த 6 people 7 seatsல எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணலாம்? it can be done in 7p6 ways. it can be done in 7p6 ways. ஓகேவா? ஸோ 7p6ங்கிறது it is 7 into 6 into அது மாதிரி we have to up to write it
up to 2 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இட் இஸ் 7 into 6 into 5 into 4 into 3 into 2. ஸோ அப்போ which is equal to 5040. ஓகேவா? அப்போ therefore total number of arrangements or number of arrangements with no restriction. ஸோ எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் எத்தனை அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியும்? It can be done in 7 into 5040. இத்தனை அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 28 and then 35280. 35,280 waysல அரேஞ்ச் பண்ணலாம் without any restriction. எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் இந்த 8 பேரை இந்த 7 பேரை அந்த 8 சீட்டில் we can arrange it in 35,280 waysல அரேஞ்ச் பண்ணலாம். அடுத்து செகண்ட் கேஸ் என்ன கேட்டிருக்காங்க? எய்தர் ஃபாதர் ஆர் மதர் டிரைவ்ஸ் த வேன். அம்மா இல்லைன்னா அப்பா தான் அந்த வேனை டிரைவ் பண்ணணும். செகண்ட் ஒன், எய்தர் ஃபாதர் ஆர் மதர் டிரைவ்ஸ். ஸோ இவங்க 2 பேர் தான் டிரைவ் பண்ணணும். இப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபில்லிங் த டிரைவர் சீட். ஸோ இந்த டிரைவர் சீட்டை ஃபில் பண்ண நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது? 2 பேர் இருக்காங்க, அதில் யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணலாம். அப்போ இட் கேன் பி டன் இன் 2p1 வேஸ் இல்லையா? 2 பேர்லேருந்து யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணலாம். அப்போ இட் கேன் பி டன் இன் 2p1 வேஸ் which is 2 ways. 2 வேஸில் செலக்ட் பண்ணலாம். இப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் அரேஞ்சிங். ஸோ இதில் ஒருத்தரை செலக்ட் பண்ணியாச்சு டிரைவர் சீட்டுக்கு. அப்போ மீதி எத்தனை பேர் இருப்பாங்க? நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் அரேஞ்சிங் ரிமைனிங் 6 persons or 6 people in 7 seats. மீதி 7 சீட் இருக்குல்ல, அதில் இந்த 6 பேர் எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணலாம்? இட் கேன் பி டன் இன் 7p6 ways which is 5040 waysல அரேஞ்ச் பண்ணலாம். அப்போ therefore number of ways or number of arrangements if father or mother drives, இவங்க 2 பேரில் யாராவது ஓட்டினாங்கன்னா அப்போ எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணலாம் மொத்தம் இவ்வளோ பேரை? அப்போ இட் கேன் பி டன் இன் 2 into 5040. ஓகேவா? ஸோ அப்போ therefore the total number of ways is going to be, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you get it as 10,080 ways. 10,080 waysல நம்ம மொத்தம் அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது தேர்ட் கேஸ் எடுத்துக்கலாம். தேர்ட் கேஸில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா D1 D2 sits next to a window and F is driving. ஸோ ஃபாதர் தான் ஓட்டணும், இந்த டாட்டர் 2 பேரும் விண்டோ சீட்டில் தான் உட்காரணும். ஓகேவா? இங்கே விண்டோ சீட்டுங்கிறது என்ன? ஃபாதர் ஓட்டணும். அப்போ அதப்போ இதை நம்ம விட்டுறணும். ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு சீட்டை விட்டுலாம். இப்போ மீதி எத்தனை விண்டோ சீட் இருக்குது? ஸோ இது ஒரு விண்டோ சீட் இருக்குது. 1 2 3 4 5 5 விண்டோ சீட் இருக்குது. இந்த 5 விண்டோ சீட்டில் 2 டாட்டரும் உட்காரணும். ஓகேவா? இப்போ நமக்கு ஸோ D1 D2 sits next to window and F drives. ஸோ ஃபாதர் வந்து ஓட்டுறாரு, அதே சமயத்தில் 2 டாட்டரும் விண்டோ பக்கத்தில் தான் உட்காருவேன்றாங்க. ஸோ அப்போ எத்தனை வேஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபில்லிங் டிரைவர் சீட். ஸோ இப்போ டிரைவர் சீட்டை ஃபில் பண்ண நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது? we have only one way. ஏன்னா அப்பா தான் ஓட்டணும் இல்லையா? ஃபாதர் தான் ஓட்டணும். ஸோ we have only one way. ஒரு வே தான் இருக்குது. அடுத்தது நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் arranging 2 daughters in 5 window seat. ஸோ மொத்தம் எத்தனை விண்டோ சீட் இருந்தது? நமக்கு 5 விண்டோ சீட் இருந்தது அந்த இதை தவிர, தட் இஸ் இந்த டிரைவர் சீட்டை தவிர மீதி எத்தனை விண்டோ சீட் இருக்குது? 1 2 3 4 5. ஸோ டோட்டலாக 5 விண்டோ சீட் இருக்குது. 1 2 3 4 5 5 விண்டோ சீட் இருக்குது. இதில் இந்த 2 டாட்டர்ஸை எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணலாம்? இட் கேன் பி டன் இன் 5p2 ways. ஓகேவா? which is 5 into 4 which is equal to 20 waysல அரேஞ்ச் பண்ணலாம். கேன் பி டன் இன் 20 ways. இப்போ 2 பேரை உட்கார வச்சிட்டோம், ஃபாதரையும் உட்கார வச்சிட்டோம். இப்போ மொத்தம் அந்த ஃபேமிலியில் 7 பேர் இருந்தாங்க, அதில் 3 பேர் உட்கார வச்சாச்சு. இப்போ இன்னும் மீதி எத்தனை பேர் இருக்காங்க? நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப்
arranging remaining 4 people in மீதி எத்தனை சீட் இருக்கு? ஏற்கனவே டிரைவர் சீட்டில் ஒருத்தர் உட்கார வச்சாச்சு, இங்கே ஒரு 2 சீட் ஃபில் ஆயிடுச்சு, 2 விண்டோ சீட்டும் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ 3 சீட், மொத்தம் இருந்த 8 சீட்டில் 3 சீட் போயிடுச்சு. இப்போ மீதி நம்ம கையில் எத்தனை சீட் இருக்குது? ஒன்லி 5 சீட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 5 சீட்டில் இந்த 4 பேரை எத்தனை விதமாக உட்கார வைக்கலாம்? இட் கேன் பி டன் இன் 5p4 ways. 5p4 waysல உட்கார வைக்கலாம், which is 5 into 4 into 3 into 2 into 1, which is equal to, sorry 5p4 now 2 வரைக்கும் தான் வரும். So which is equal to 120. அப்போ therefore number of arrangements with D1 D2 near window and F drives. ஸோ அந்த 2 டாட்டரும் வந்து விண்டோ பக்கத்தில் உட்காந்து அப்பா ஓட்டினார்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் இஸ் ஈக்குவல் டு 1 into 20 into 120. தட் இஸ் இந்த டிரைவர் சீட்டையும் ஃபில் பண்ணணும், இந்த விண்டோ சீட்டையும் ஃபில் பண்ணணும், அதே சமயத்தில் இந்த ரிமைனிங் சீட்ஸையும் ஃபில் பண்ணணும். அப்போ இட் இஸ் 1 into 20 into 120. ஓகேவா? ஸோ 120. ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? இங்கே கீழே எதுனா is equal to 1 into 20 into 120. So if you are going to multiply பண்ணிங்கன்னா it is 2400 ways. So இத்தனை arrangements பண்ணலாம். With father is driving and அந்த window seatல daughters 2 பேர் உட்கார்றதுக்கு இத்தனை ways இருக்கு. We have so many number of ways இருக்கு. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? Okay, next one பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நமக்கு ரேங்க் ஆஃப் அ வேர்ட் இன் டிக்ஷனரின்னா என்னன்னு தெரியணும். ரேங்க் ஆஃப் எ வேர்ட் இன் டிக்ஷனரி, தட் இஸ் அதுக்கு வந்து நம்ம இந்த டிக்ஷனரி ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுவோம் தெரியுமா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ சப்போஸ் நமக்கு டிக்ஷனரியில் நீங்கள் தேடணுன்னா எப்படி தேடுவீங்க? அந்த எழுத்து வந்து ஃபஸ்ட்டு அந்த டீ தேடுவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள்ன்ற வேர்டை வந்து டிக்ஷனரியில் தேடணுன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு டீயில் ஆரம்பிக்கிற எழுத்தெல்லாம் எடுப்பீங்க. ஓகேவா? டீயில் ஆரம்பிக்கணும். அப்புறம் அதுலேயே ஏல, அப்புறம் அடுத்து ஏக்கு அப்புறமா பி வரும் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் தேடுவீங்க. அதை தான் we call it as dictionary order or lexicographic order. இதுக்கு பேர் வந்து lexicographic order or dictionary orderன்னு சொல்லுவோம். எந்த ஆர்டரில் நம்ம டிக்ஷனரியில் அரேஞ்ச் பண்ணுறோமோ வேர்ட்ஸை, that we call it as dictionary order or lexicographic order. ஸோ அப்போ therefore அந்த விதமாக அரேஞ்ச் பண்ணால் அதில் இந்த வேர்டு வந்து எத்தனாவது பிளேஸில் வரும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு இன்னுமே கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் let us imagine ஏதாவது ஒரு வேர்டு எடுத்துக்கலாம். let us consider some word. ஒரு 3 letter வேர்டாக எடுத்துக்கலாம். so that it will be easy for us. நமக்கு பெருசாக இருக்க நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். so let us consider a 3 letter word. ஒரு 3 letter வேர்டு எடுத்துக்கலாம். சப்போஸ் இமேஜின் பாய், BOY. ஓகேவா? ஃபஸ்ட்டு இது டிக்ஷனரியில் இப்போ அரேஞ்ச் பண்ணும்போது ஆக்சுவலாக BOY வேண்டாம், சம் அதர் வேர்டு எடுத்துக்கலாம். ஏன்னா BOY வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். சம் அதர் வேர்ட். ஓகே சரி, BOY எடுப்போம். இப்போ BOY யூஸ் பண்ணி எத்தனை வேர்ட்ஸ் நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம்? ஹவு மெனி வேர்ட்ஸ் யூ கேன் ஃபார்ம்? எத்தனைலாம் வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம்? BOY ஃபார்ம் பண்ணலாம். அல்லது யூ கேன் ஃபார்ம் இட் லைக் திஸ், தட் இஸ் OBY அல்லது BYO அல்லது OYB, ஆர் you can form it like this, that is YOB or YBO. மொத்தம் இந்த 6 letters தானே ஃபார்ம் பண்ண முடியும். you can form these 6 letters. இந்த 6 வேர்ட்ஸ், இந்த 6 வேர்ட்ஸ் தான் ஃபார்ம் பண்ண முடியும் இந்த BOYங்கிற இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி. இப்போ இதெல்லாம் நம்ம டிக்ஷனரி ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இதை டிக்ஷனரி ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணால் எது ஃபஸ்ட்டு வரும் உங்களுக்கு? இந்த BOY தான் ஃபஸ்ட்டு வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் B தான் ஃபஸ்ட்டு வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா Bயில் ஆரம்பிக்கக்கூடியது இந்த 2 வேர்ட்ஸ் தான் இருக்குது. இதில் வந்து O தான் ஃபஸ்ட்டு வரும், Y அப்புறமா தான் வரும். ஸோ இப்போ இட் இஸ் BYO. அடுத்தது Bக்கு அப்புறமா எந்த எழுத்து வரும்? O வரும் இல்லையா? ஓவில் ஸ்டார்ட் பண்ணணும். ஓவில் ஸ்டார்ட் பண்ணுறதுலேயும் ஃபஸ்ட்டு எது வரும்? B வருமா Y வருமா? B தானே வரும். ஸோ இப்போ BY. அடுத்தது தான் OYB வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா
ஒயில் ஆரம்பிக்கக்கூடிய லெட்டர்ஸ். அதுலேயும் எது ஃபஸ்ட் வரும்? பியில் ஆரம்பிக்கிறது தான் ஃபஸ்ட் வரும். ஸோ YBO அப்புறம் YOB. ஸோ திஸ் இஸ் அரேஞ்சிங் இட் இன் டிக்ஷனரி ஆர்டர் இதுக்கு பேர் வந்து நம்ம லெக்சிகோகிராஃபிக் ஆர்டர். டிக்ஷனரி ஆர்டர் ஒரு லெக்சிகோகிராஃபிக் ஆர்டரில் இப்போ நம்ம இந்த BOYங்கிற அதில் இருக்க எழுத்தெல்லாம் யூஸ் பண்ணி அதில் ஃபார்ம் பண்ண வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டிக்ஷனரி ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதில் இந்த OYB அப்படிங்கிறது எந்த பிளேஸில் இருக்குது? அது எந்த பிளேஸில் இருக்குது? எத்தனாவது பிளேஸில் இருக்குது பாருங்கள். 1 2 3 4. ஸோ 4th பிளேஸில் இருக்கா. அப்போ therefore இதுக்கு வந்து ரேங்க் 4. இதுக்கு வந்து ரேங்க் வந்து 4. புரிஞ்சுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் YOB அது எந்த பிளேஸில் இருக்குது? 6th பிளேஸில் இருக்குது. அப்போ இதுக்கு ரேங்க் வந்து 6. இதுக்கு ரேங்க் வந்து 6. ஓகேவா? இப்போ இதே மாதிரி BOY அது வந்து எந்த பிளேஸில் இருக்குது? ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு ரேங்க் வந்து 1. ஸோ அதுதான் ரேங்க் ஆஃப் எ வேர்ட் இன் டிக்ஷனரின்னு சொல்லுவோம். அதை தான் we call it as the rank of a word in dictionary. ஸோ நமக்கு கொடுத்துருக்க அந்த லெட்டர்ஸை யூஸ் பண்ணி முதல்ல என்னெல்லாம் வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்னு பார்த்து ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்புறம் அதெல்லாம் இந்த மாதிரி டிக்ஷனரி ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணிவிட்டு அது எத்தனாவது வேர்டாக வரும் அதுதான் we call it as rank of a word. rank of a word in dictionary ன்னு சொல்லுவோம். அதுதான் we call it as a rank of a word in dictionary. இப்போ இன்னொரு வேறு வேர்டு ஏதாவது எடுத்துக்கலாம். let us consider some other word. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் let us take eat. இந்த வேர்டு எடுத்துக்கோம். இதை யூஸ் பண்ணி எத்தனை 3 letters வேர்ட் ஃபார்ம் பண்ணலாம்? எத்தனை வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம்? ஸோ EAT or TETA or AET or ATE or TEA or TAE இல்லையா? இப்போ இதை நீங்கள் டிக்ஷனரி ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா யூ ஆர் கோயிங் டு அரேஞ்ச் இட் இன் டிக்ஷனரி ஆர்டர். ஸோ டிக்ஷனரி ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஃபஸ்ட்டு வந்து எது ஃபஸ்ட்டு வரும் டிக்ஷனரி ஆர்டரில்? ஏ ஃபஸ்ட்டு வருமா ஃபஸ்ட்டு வருமா? ஏ தானே ஃபஸ்ட்டு வரும். ஸோ அப்போ therefore ஏல ஸ்டார்ட் பண்ணும். அப்புறம் அடுத்தது ஏல ஆரம்பிக்கக்கூடிய வேர்ட் 2 இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வருமா ஃபஸ்ட்டு வருமா? தானே ஃபஸ்ட்டு வரும். ஸோ ET இந்த வேர்டு தான் ஃபஸ்ட்டு வரும். அடுத்து எந்த வேர்டு வரும்? ATE. அடுத்து எந்த வேர்டு வரும் உங்களுக்கு? நெக்ஸ்ட் வந்து ஈல ஆரம்பிக்கணும். அதில் ஏ ஃபஸ்ட்டு வருமா ஃபஸ்ட்டு வருமா? தான் ஃபஸ்ட்டு வரும் இல்லையா? இப்போ EAT. அடுத்தது ETA. அடுத்து எந்த வேர்டு வரும்? டீயில் ஆரம்பிக்கக்கூடிய வேர்ட்ஸ் வரும். டீலையுமே எது ஃபஸ்ட் வரும்? ஏவா ஈயா? தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ AE. அடுத்து TEA. இப்போ இதில் வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் த வேர்ட் ஈட்? ஈட்டோட ரேங்க் என்ன? த ரேங்க் ஆஃப் த வேர்ட் ஈட். இந்த வேர்டு வந்து எத்தனாவதாக வருது? 1 2 3. தேர்டு பொசிஷனில் இருக்குல்ல. அப்போ இதோட ரேங்க் வந்து 3. ஏட் அந்த வேர்டோட ரேங்க் என்ன? 2. இந்த வேர்டோட ரேங்க் வந்து 2. அண்ட் தென் TEA அதோட ரேங்க் என்ன? இட் இஸ் 6. புரிஞ்சுதா? அதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மாதிரி எழுதி அரேஞ்ச் பண்ணாமையே கண்டுபிடிக்க போகிறோம். புரியுதா நான் சொல்கிறது? இந்த மாதிரி எழுதி நம்ம இப்படி அரேஞ்ச் பண்ணாமையே we are going to find the rank of the word. அந்த வேர்டோட ரேங்க் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். கொஷின் புரிஞ்சுதாம்மா? அதுதான் ரேங்க் ஆஃப் எ வேர்டுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி எப்படி பண்ணுறது, ஹவு டு டூ இட், எப்படியெல்லாம் நம்ம பண்ண முடியும் அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? Example 4.35. If the letters of the word table are permuted in all possible ways and the words are thus formed or arranged in dictionary order அல்லது alphabetical order or lexicographic order, எப்படி வேணாலும் சொல்லலாம். Find the ranks of the word table and bleat. டேபிளுக்கும் ப்ளீட்டுக்கும் ரேங்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதே டேபிள் இருக்க அதே எழுத்துக்களை இப்படி அரேஞ்ச் பண்ணோன்னா ப்ளீட் வரும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் வாட் இஸ் த ரேங்க், ரெண்டுத்துக்கும் ரேங்க் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டேபிளுங்கிற இந்த வேர்டை யூஸ் பண்ண இதில் இருக்க லெட்டர்ஸை யூஸ் பண்ணி டோட்டலாக we can form 120 வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். புரியுதா? இப்போ நான் வந்து 3 letter வேர்டு எடுத்தேன், அதனால எனக்கு 6 வேர்ட்ஸ் தான் ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது. ஐ மேட் ஒன்லி 6 வேர்ட்ஸ். இதே 4 letter வேர்டு எடுத்திருந்தேன்னா 24 வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா 4 பிளேசஸில் 4 letters எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணலாம்? இட் கேன் பி டன் இன் 4 factorial ways இல்லையா? அப்போ விச் இஸ் 24 வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். அதனால தான் நான் 4 letter வேர்டு எடுக்கலை. ஸோ அதனால தான் நான் வந்து 3 letter வேர்டு எடுத்தேன், விச் கேன் பி அரேஞ்ச் இன் 6 ways.
ஓகேவா? therefore இந்த 5 letter word டேபிளுங்கிற வேர்டில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 5 letters இருக்குது. இந்த 5 எழுத்தை எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணலாம்? 120 waysல அரேஞ்ச் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதுமாதிரி 120 waysல அரேஞ்ச் பண்ணுறோம். அப்படி அரேஞ்ச் பண்ணும்போது இதில் டேபிளுங்கிற இந்த வார்த்தை எத்தனாவதாக வருது? ஓகேவா? அந்த மாதிரி 120 வேர்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி அந்த 120 வேர்ட்ஸையுமே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த டேபிளுங்கிற வேர்டு வந்து எத்தனாவதாக வருது? அது ஒன்று கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன், இந்த ப்ளீட், இதுவும் இதை அரேஞ்ச் பண்ணால் தான் வருது. இந்த ப்ளீட்டுங்கிற இந்த வார்த்தை எத்தனாவதாக வருது? அதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க கொஷின். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? ஸோ இதை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்க அந்த வேர்டு இருக்கு இல்லையா, அதை முதல்ல ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட்ஸ் எல்லாத்தையும் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்லேயே இல்லை. ஸோ ஃபஸ்ட் யூ அரேஞ்ச் இட் இன் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 4.35. ஸோ the letters in word table are. ஸோ இந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணால் என்ன வரும்? ஃபஸ்ட்டு எது வரும்? ஏ வரும். அப்புறம் எந்த எழுத்து வரும்? பி வரும். அப்புறம் இ வரும். அப்புறம் எல் வரும். அப்புறம் தான் டி வரும் இல்லையா? ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்க வேர்டை நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்கணும். அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏல ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ஒன் நம்ம ரேங்க் ஆஃப் த வேர்ட் டேபிள் கண்டுபிடிக்கிறோம். ரேங்க் of table. ஸோ இதோட ரேங்க் என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், அதுக்கு நம்ம முதல்ல ஏல ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். ஏல ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ். அப்போ ஏல ஆரம்பிக்கணும்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ தான் இருக்கணும். ஓகேவா? மொத்தம் நம்ம கையில் இருக்கிறது 5 letters. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர், தேர்ட் லெட்டர், ஃபோர்த் லெட்டர், ஃபிஃப்த் லெட்டர். ஓகேவா? ஸோ அப்போ இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டிப்பாக ஏ தான் இருக்கணும். அப்போ இந்த மீதி இருக்க 4 places எத்தனை விதமாக ஃபில் பண்ணலாம்? இட் கேன் பி டன் இன் 4 factorial waysல ஃபில் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு லெட்டர் ஏ தான் இருக்கணும். ஸோ இந்த மீதி இருக்க 4 places எத்தனை விதமாக ஃபில் பண்ணலாம்? இட் கேன் பி டன் இன் 4 factorial waysல ஃபில் பண்ணலாம். அப்போ therefore ஏல ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் எத்தனை வரும்? 4 factorial words வரும். ஏன்னா இது நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபில்லிங் த ஃபர்ஸ்ட் பிளேஸஸ் 1 way. ஏ போடுற இந்த 1 way தான். செகண்ட் பிளேஸ், அது இந்த மீதி இருக்க 4 places-ஐ ஃபில் பண்ணால் we have 4 factorial ways. அப்போ ஏல ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் எத்தனை வரும்? 4 factorial words வரும், which is equal to 24 words வரும். ஓகேவா? 24 words வந்து ஏல ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் லெட்டர் என்ன? அடுத்து பி. அடுத்து பியில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் எத்தனை வரும்னு பார்க்கலாம். ஸோ பியில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் எத்தனை வரும்? அதுவும் ஒரு 24 words வரும். அதுவும் நமக்கு 24 words வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு பிளேஸை பி வச்சு தான் ஃபில் பண்ணணும். ரிமைனிங் 4 places-ஐ we can fill it in 4 factorial ways. அப்போ therefore பியில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸும் நமக்கு 24 words இருக்கும். there will be 24 words for என்னது which starts with B. பியில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் வந்து 24 words இருக்கும். அடுத்து என்ன எழுத்து இருக்குது? இ. இயில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் எத்தனை இருக்குது? ஸோ இயில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இ தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கணும். மீதி 4 places-ஐ ஃபில் பண்ண we have 4 factorial ways. ஸோ அப்போ therefore டோட்டலாக 24 words இருக்குது இயில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ். அடுத்து எல்லில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ். ஸோ எல்லில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் எத்தனை ஃபார்ம் பண்ணலாம்? டோட்டலாக அகெயின் இதுவும் ஒரு 4 factorial words ஃபார்ம் பண்ணலாம், which is equal to 24 words எல்லில் ஸ்டார்ட் ஆகும். இப்போ அடுத்தது டி. டேபிளோட ஃபஸ்ட் லெட்டர் டி தானே? ஸோ அதுக்கு வந்துட்டோம் நம்ம. ஸோ அதனால் டி அதோட பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா இப்போ அதை விட்டுட்டு அடுத்து திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிங்க. அடுத்து ஏ. அடுத்த ஆல்ஃபபெட்டிக்கல் இது என்ன? ஏ. ஓகேவா? ஸோ அப்போ அடுத்த எழுத்து ஏ போட்டுக்கோங்க. ஸோ டி வந்து அதோட பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் அதை போட்டுட்டோம், அதை கேன்சல் பண்ணிடலாம். அடுத்த எழுத்து என்ன இருக்குது? அடுத்த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் குதிக்கணும். ஸோ அப்போ திருப்பி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் ஃபஸ்ட்லேருந்து வருவோம். ஸோ அடுத்த எழுத்து என்ன? ஏ. ஸோ அப்போ அடுத்தது ஏ போடுவோம். டேபிளில் செகண்ட் லெட்டரும் ஏ தான். ஸோ அதனால் செகண்ட் லெட்டரும் அதோட பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஸோ அதையும் ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். இப்போ அதுக்கு அடுத்த எழுத்து என்ன இருக்குது? பி. பியை போட்டுக்கலாம். டேபிளில் தேர்ட் லெட்டர் பி தான். ஸோ பியும் அதோட பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஸோ அதையும் ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்த எழுத்து என்ன இருக்குது? இ போடலாம். ஓகேவா? இ போட்டுட்டு இப்போ இந்த லாஸ்ட் எழுத்து இதை ஃபில் பண்ண we have only one way.
இல்லையா? இதை ஃபில் பண்ண நமக்கு ஒரு வே தான் இருக்குது. ஸோ அப்போ இதில் ஃபார்ம் பண்ணக்கூடிய வேர்டு வந்து ஒன்று தான் ஃபார்ம் பண்ண முடியும். we can form only one word which is equal to ஒரு வேர்டு தான் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ண முடியும். TABEL அப்படின்னு ஒரு வேர்டு தான் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது நம்ம எப்படி ஃபார்ம் பண்ண போகிறோம்னா TAB, அடுத்தது ஈக்கு அடுத்து என்ன எழுத்து இருக்குது? எல் போட்டுக்கலாம். இப்போ எல்லும் அதோட பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஸோ அதை ஸ்ட்ரைக் பண்ணிடணும். அந்த எழுத்து வந்து அதோட பொசிஷனுக்கு வந்துருச்சுன்னா அதை ஸ்ட்ரைக் பண்ணிடணும். இப்போ திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்லேருந்து வந்தோன்னா மீதி என்ன எழுத்து இருக்குது? இ. அதை போட்டோன்னா இதான் நமக்கு தேவையான வேர்டு. ஸோ அப்போ தேர்ஃபோர் இது ஒன்று. அப்போ டோட்டலாக எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா தட் இஸ் 24 + 24 + 24 + 24 + 1 + 1 ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் இட் as 98 இல்லையா? ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். 16 + 2 ஸோ 18 கேரி 1 ஸோ இது 8 + 1 98. அப்போ therefore rank of table, ஸோ இந்த டேபிளுங்கிற வேர்டோட ரேங்க் வந்து 98. ஸோ இதோட ரேங்க் வந்து 98. புரிஞ்சுதாம்மா எப்படி போட்டோன்னு? அதாவது இந்த டேபிளுங்கிற இந்த இதை யூஸ் பண்ணி நீங்கள் மொத்தம் 120 வேர்ட்ஸ் எழுதியிருப்பீங்கல்ல, 120 வேர்ட்ஸ் எழுதியிருப்பீங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் டிக்ஷனரி ஆர்டர் அல்லது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த டேபிளுங்கிற இந்த வேர்டு வந்து 98th வேர்டாக இருக்கும். இட் வில் பி a 98th வேர்டு. அது 98th வேர்டாக இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். இப்போ செகண்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? ப்ளீட். அது வந்து எத்தனாவது வேர்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரேங்க் ஆஃப் ப்ளீட் இது எத்தனாவது வேர்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் முதல்ல நமக்கு அந்த டேபிளுங்கிற அந்த வேர்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில். ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் ABELT ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியாச்சா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஏல ஆரம்பிக்கக்கூடிய வேர்டு எத்தனை ஃபார்ம் பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட் லெட்டர் ஏ தான் இருக்கணும். மீதி 4 பிளேஸை இந்த 4 லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி எத்தனை விதமாக ஃபில் பண்ணலாம்? 4 ஃபேக்டோரியல் வேஸில் ஃபில் பண்ணலாம். இப்போ 24 வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். அடுத்தது என்ன எழுத்து இருக்குது? பியை போட்டுக்கிறோம். இப்போ பி வந்து அதோட பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஸோ பி அடிச்சிருங்க. புரியுதா? பி வந்து அதோட பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் பியை ஸ்ட்ரைக் பண்ணிடுறோம். அடுத்து என்ன எழுத்து இருக்குது? இ போடுறோம். இ போட்டுட்டு இப்போ மீதி எத்தனை எழுத்து இருக்குது? 1 2 3. இந்த 3 லெட்டர்ஸை மீதி இருக்க அந்த 3 லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி எத்தனை வேஸ் ஃபில் பண்ணலாம்? இந்த 3 பிளேசஸை இந்த மீதி இருக்க 3 லெட்டர்ஸ் மீதி என்ன 3 லெட்டர்ஸ் இருக்குது? 1 2 3. இந்த மீதி இருக்க 3 லெட்டர் யூஸ் பண்ணி எத்தனை வேஸில் ஃபில் பண்ணலாம்? 3 ஃபேக்டோரியல் வேஸில் ஃபில் பண்ணலாம். இட் கேன் பி டன் இன் 3 ஃபேக்டோரியல் வேஸ். ஸோ அப்போ therefore it is 6 வேஸில் ஃபில் பண்ணலாம். ஓகேவா? இப்போ அடுத்தது பிக்கு அப்புறமா அடுத்து எல் போடுங்க. ஏன்னா பிக்கு அடுத்த எழுத்து என்ன இருக்குது? எல் அதோட பொசிஷனுக்கு வந்துருச்சா? ஸோ அதை ஸ்ட்ரைக் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த எழுத்து போடுங்க டி. ஸோ மீதி எத்தனை பிளேஸ் இருக்குது? 2 பிளேசஸ். இந்த 2 பிளேசஸை இந்த 2 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி 2 லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி எத்தனை விதமாக ஃபில் பண்ணலாம்? இட் கேன் பி டன் இன் 2 ஃபேக்டோரியல் வேஸில் ஃபில் பண்ணலாம் இல்லையா? ஸோ அப்போ இட் இஸ் 2 ஃபேக்டோரியல்ன்றது இட் இஸ் 2 வேஸ். 2 வேர்ட்ஸ் இருக்குது இது மாதிரி. ஓகேவா? அடுத்தது பிஎல். இப்போ டீக்கு அப்புறமா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வாங்க. டி முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வாங்க. இப்போ ஏ. சாரிம்மா நான் தப்பாக சொல்லியிருக்கேன். பிஎல்லுக்கு அப்புறமா ஏ தான் வரும். அதுக்கப்புறம் தான் இது வரும். சாரிம்மா நான் இதை கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டேன். ஜஸ்ட் அ செகண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏல ஃபார்ம் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் வந்து 24ன்னு சொன்னோம். அடுத்து பி அதோட பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஸோ திருப்பியும் நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் வரணும். இப்போ ஒரு லெட்டர் வந்து அதோட பொசிஷனுக்கு வந்துருச்சுன்னா திரும்பவும் நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் வரணும். சாரி. ஸோ ABELT இருக்கு இல்லையா? ஸோ இப்போ ஏல ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் எத்தனை இருக்கும்? உங்களுக்கு மொத்தம் 4 ஃபேக்டோரியல் வேர்ட்ஸ் which is 24 வேர்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? அடுத்து பி அதோட பொசிஷனுக்கு வந்துருச்சுனாலே ஒரு வேர்டு அதோட பொசிஷனுக்கு வந்துருச்சுன்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஏ. ஸோ ஏல ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் எத்தனை இருக்குது? ஸோ மீதி இருக்கிறது 3 பிளேஸ். இந்த 3 வேர்ட்ஸை எத்தனை விதமாக ஃபில் பண்ணலாம்? 3 ஃபேக்டோரியல் வேஸில் ஃபில் பண்ணலாம் which is 6. ஓகேவா? அடுத்தது ஏ போட்டாச்சுலேயே அடுத்து இ போடுவோம். ஸோ பிஇ போட்டு மீதி எத்தனை பிளேஸ் இருக்குது? 3 பிளேசஸ் இருக்குது. இந்த 3 பிளேசஸ் எத்தனை விதமாக ஃபில் பண்ணலாம்? இட் கேன் பி டன் இன் 3 ஃபேக்டோரியல் வேஸ் இல்லையா? இந்த 3 பிளேசஸை we can fill it up in 3 ஃபேக்டோரியல் வேஸ் which is 6 வேஸில் ஃபில் பண்ணலாம். அடுத்தது பிஇக்கு அப்புறமா அடுத்து என்ன எழுத்து இருக்குது? எல் இப்போ அதோட பொசிஷனுக்கு வந்துருச்சு இல்லையா?
எல் அதோட பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஸோ எல்லை ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இப்போ திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வரணும். ஸோ எல்லுக்கு அப்புறமா ஏ. மீதி எத்தனை பிளேசஸ் இருக்குது? 2 பிளேசஸ் இருக்குது. இந்த 2 பிளேசஸ் எத்தனை விதமாக ஃபில் பண்ணலாம்? 2 ஃபேக்டோரியல் வேஸில் ஃபில் பண்ணலாம். ஜஸ்ட் 2. அடுத்தது பிஎல். ஏக்கு அப்புறமா என்ன எழுத்து இருக்குது? இ அதோட பொசிஷனுக்கு வந்துருச்சு இல்லையா? அதோட பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஸோ அதை ஸ்ட்ரைக் பண்ணிவிடுவோம். திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்போ ஏவும் அதோட பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஸோ அதையும் ஸ்ட்ரைக் பண்ணிவிடுவோம். அடுத்து மீதி என்ன வேர்டு இருக்குது? டீயும் இப்போ அதோட பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஸோ இதுதான் நமக்கு தேவையான வேர்டு இல்லையா? BLEAT. இப்போ இது வந்து இட் இஸ் 1. ஒரு விதமாக தான் இதை எழுத முடியும். இப்போ விச் இஸ் 1. ஸோ அப்போ டோட்டலாக இதை கவுண்ட் பண்ணுவோம். ஸோ இதை கவுண்ட் பண்ணால் என்ன வரும்? 30, 36, 38, 39. ஸோ அப்போ therefore the rank of the word bleat, இந்த bleatங்கிற வேர்டோட ரேங்க் வந்து 39th வேர்ட். ஸோ இந்த டேபிளுங்கிற வேர்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக 120 வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணி அதெல்லாம் டிக்ஷனரி ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த டேபிளுங்கிற வேர்டு வந்து 98th வேர்டாக வரும். இந்த bleatங்கிற வேர்டு வந்து 39th வேர்டாக வரும். The rank of this word is 39. புரிஞ்சுதா? ஒரு வேர்டு ஒரு லெட்டர் அதோட பொசிஷனுக்கு வந்துருச்சுன்னா அதை ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஒரு லெட்டர் அதோட பொசிஷனுக்கு வந்துருச்சுன்னா அதை ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவு வி டூ திஸ். இது புரிஞ்சுதாமா? ஸோ அப்போ therefore the rank of bleat. ஸோ இந்த வேர்டோட ரேங்க் வந்து இட் இஸ் 39. இதோட ரேங்க் வந்து 39. புரிஞ்சுதா இது? ஓகேம்மா. ஸோ இன்னைக்கு நம்ம இது வரைக்கும் போதும். ஓகே, இதில் இந்த 16th one homework ட்ரை பண்ணுங்கள். ஸோ இஃப் த letters of the word garden are permuted in all possible ways and the strings thus formed are arranged in the dictionary order, then find the ranks of the word garden and danger. இதோட ரேங்க் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து இது கார்டன், இதை முதல்ல இது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. இந்த கார்டனுங்கிற இந்த வேர்டை ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸோ இது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இந்த வேர்டை நீங்கள் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா இப்போ வில் கெட் திஸ் அஸ் ஏ, அப்புறம் அதுக்கு அடுத்து இ வரும், அப்புறம் ஜி, டி, ஏ, டி, அப்புறம் இ, அப்புறம் ஜி, என், அப்புறம் ஆர். ஓகேவா? அந்த கார்டனுங்கிற வேர்டை ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ வரும், அப்புறம் டி வரும், அப்புறம் தான் இ வரும், அப்புறம் ஜி வரும், அப்புறம் ஜிக்கு அப்புறமா IJKL M, என்னுக்கு அப்புறம் தான் OPQR வரும். ஸோ அப்போ இந்த கார்டனுங்கிற வேர்டை ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதினீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா? இப்போ ஏல எத்தனை வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம்? மீதி எத்தனை எழுத்து இருக்குது? நமக்கு டோட்டலாக 6 letters இருக்குது. அப்போ மீதி we have 5 places. ஸோ இந்த 5 places எத்தனை விதமாக ஃபில் பண்ணலாம்? 5 ஃபேக்டோரியல் வேஸில் ஃபில் பண்ணலாம். இப்போ 120 வந்துடும். ஓகேவா? அடுத்து டியில் ஆரம்பிக்கக்கூடிய வேர்ட்ஸ் அது எத்தனை ஃபார்ம் பண்ணலாம்? அது வந்து டோட்டலாக உங்களுக்கு அது ஒரு 5 ஃபேக்டோரியல் வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். அடுத்தது ஈயில் ஆரம்பிக்கக்கூடிய வேர்டு அது ஒரு 5 ஃபேக்டோரியல் வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது ஜி, கார்டன் தான் நமக்கு சொல்லியிருக்காங்க, நமக்கு வேண்டியது கார்டன். ஓகேவா? ஸோ அப்போ ஜி அதோட பொசிஷனுக்கு வந்துருச்சு. அதோட பொசிஷனுக்கு வந்துட்டாலே அதை ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ அடுத்து ஏ அதோட பொசிஷனுக்கு வந்துருச்சு இல்லையா? ஸோ அதனால் ஏவை ஸ்ட்ரைக் பண்ணிவிடுவோம். திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்தா டி. இப்போ மீதி எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது? 3 வேர்ட்ஸ். ஸோ 3 வேர்ட்ஸ் எத்தனை விதமாக ஃபில் பண்ணலாம்? 3 ஃபேக்டோரியல் வேஸில் ஃபில் பண்ணலாம். அடுத்தது ஜி, ஏ, டிக்கு அப்புறமா என்ன எழுத்து இருக்குது? இ. ஸோ இயில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் எத்தனை ஃபில் பண்ணலாம்? மீதி 3 places. இந்த 3 places-ஐ 3 ஃபேக்டோரியல் வேஸில் ஃபில் பண்ணலாம். அடுத்து GA, D, E-க்கு அப்புறமா என்ன வருது? N. ஸோ N-ல அதுக்கப்புறமா இருக்க அந்த 3 letters இதை எத்தனை விதமாக ஃபில் பண்ணலாம்? அது ஒரு 3 ஃபேக்டோரியல் விதமாக ஃபில் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது GA, அடுத்து என்ன இருக்குது? R. ஸோ R அதோட பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஸோ அப்போ அதை ஸ்ட்ரைக் பண்ணிடுவோம். திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்தா என்ன வரும்? டியும் இப்போ அதோட பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஸோ அதையும் ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். அடுத்து என்ன எழுத்து இருக்குது? ஈயும் அதோட பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஸோ அதையும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். அடுத்து என்ன எழுத்து இருக்குது? என். ஸோ கார்டன் வந்துருச்சு இந்த வேர்ட். ஸோ அப்போ இது ஒரு 1.
ஸோ இது எல்லாத்தையும் நம்ம டோட்டலாக கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணி எழுத வேண்டியது. ஸோ இதுதான் வந்து கார்டனோட ரேங்க். ஓகேவா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? டேஞ்சர் கேட்டிருக்காங்க இல்லையா? டேஞ்சர். ஸோ இதுக்கு வந்து இதோட ரேங்க் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஸோ இதே மாதிரி திருப்பி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. GNR அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஏல ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்டு எத்தனை இருக்கும்? ஸோ ரிமைனிங் 5 பிளேசஸ். இந்த 5 பிளேசஸாக 5 ஃபேக்டோரியல் வேஸில் ஃபில் பண்ணலாம். அடுத்தது டி. இப்போ அதோட பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஸோ ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஏவும் அதோட பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஸோ ஸ்ட்ரைக் பண்ணிடுவோம். அடுத்து ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இட் இஸ் இப்போ மீதி எத்தனை எழுத்து இருக்குது? 3. இந்த 3 பிளேசஸ் எத்தனை விதமாக ஃபில் பண்ணலாம்? 3 ஃபேக்டோரியல் வேஸஸ் ஃபில் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ அடுத்தது க்கு அடுத்து என்ன எழுத்து இருக்குது? ஜி போட்டுட்டு அது மீதி எத்தனை பிளேசஸ் இருக்குது? 3 பிளேசஸ் இருக்குது. இந்த 3 பிளேசஸ் எத்தனை விதமாக ஃபில் பண்ணலாம்? 3 ஃபேக்டோரியல் விதமாக ஃபில் பண்ணலாம். அடுத்தது ஜிக்கு அப்புறமா என்ன எழுத்து இருக்குது? என். இப்போ என் வந்து அதோட பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஸோ ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா அடுத்து ஓகேவா? போட்டுட்டோன்னா மீதி நமக்கு எத்தனை பிளேசஸ் இருக்குது? 2 பிளேஸ் இருக்குது. இந்த 2 பிளேஸ் எத்தனை விதமாக ஃபில் பண்ணலாம்? 2 ஃபேக்டோரியல் விதமாக ஃபில் பண்ணலாம். ஸோ அடுத்தது DAN. க்கு அப்புறமா என்ன லெட்டர் இருக்குது? G இருக்குது. ஸோ G அதோட பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஸோ ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஈயும் இப்போ அதோட பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஸோ ஸ்ட்ரைக் பண்ணிட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்தோன்னா ஆர் டேஞ்சர். ஸோ இதுக்கு வந்து ஒரு வே தான் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த ரேங்க் ஆஃப் டேஞ்சர். ஸோ இந்த ஒரு சம் மட்டும் ஹோம்ஒர்க் போடுங்கம்மா. யூ ட்ரை திஸ் சம் அஸ் ஹோம்ஒர்க். ஓகேவா? ஸோ இந்த ஒரு சம்மை மட்டும் நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.